ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான பிரகரண கிரந்தம். இதிலே கடந்த வகுப்புகள் மூலமாக 52 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். 53வது ஸ்லோகத்தை தொட்டோம். ஆனா முழுமையாக பார்க்க முடியல, நேரம் இல்லாததுனால வகுப்பை முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 53வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். 53வது ஸ்லோகம். உபாதி விளையாத் விஷ்ணவ் நிர்விசேஷம் விசோன் முனிகி ஜலே ஜலம் வியத் யோமின் தேஜஸ் தேஜசிவாயத. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீரிலே நீரும், தூய்மையான ஆகாயத்திலே ஆகாயமும், தீயிலே தீயும் கலந்திருப்பது போல தூளமாகிய இந்த பரு உடல் நீங்கும் போது மீதமுள்ள நுண்ணியதான சூக்கும உடல்களாகிய மனம், புத்தி இவைகளும் நீங்கி ஞானியானவன் உபாதிகளற்ற எங்கும் நிறைந்த பரபிரம்மத்தில் கலந்து இரண்டற்ற நிலையை அடைகின்றான் அப்படின்னு இந்த 53வது ஸ்லோகம் சொல்லுது. அப்ப இதைத்தான் நம்ம கடந்த பாடத்துல முக்கியமா வலியுறுத்தணும். என்ன மாதிரி சொன்னோம்? ஒரு ஞானியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது உடலற்ற நிலை. அவனுக்கு சூக்கும உடலும் கிடையாது, ஸ்தூல உடலும் கிடையாது. அதாவது மனம், புத்தி போன்ற உடல்களும் கிடையாது, பரு உடலும் கிடையாது. அப்ப அவன் எப்படி இருக்கிறான்? அந்த பரபிரம்மமா இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஞானி பரபிரம்மத்திற்கு வேறாக இருக்கிறானா? இல்லையே. பரபிரம்மமும் அவனும் ஒன்று, அங்க பிரிக்கவே முடியாது. ஞானியையும் பரபிரம்மத்தையும் பிரிக்கவே முடியாது. அப்ப அப்படித்தான் எல்லா மகான்களும் ஞானிகளும் இருக்கின்றார்கள். ஆனா நாம் தான் அஜ்ஞானத்தினால, பேதமையினால எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த விதேக முக்தி அப்படின்னு சொன்னார் இல்லையா, தேகத்தை விட்ட பொழுது அடைகின்ற முக்தி. அதாவது ஜீவன் முக்தி, விதேக முக்தி அப்படின்னு 2 முக்தி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் கடந்த பாடங்கள்ல. இப்ப இந்த விதேக முக்தி அப்படிங்கிறது என்னன்னா, தேகமற்ற நிலையில அடையக்கூடிய முக்தி. இப்ப அந்த தேகமற்ற நிலையில அடையக்கூடிய முக்தி ஒரு ஞானி உடம்பு விட்ட பிறகுதான் அடைகிறானா அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவன் உடம்பு விட்ட பிறகுதான் விதேக முக்தி அடைஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் உடம்போடு இருக்கிற மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவன் உடம்புல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதை செய்யறான், இதை செய்யறான். அப்ப இந்த உடம்புல தான் அவன் இருக்கிறான். அப்ப அதனால அவன் உடம்பு விட்ட பிறகுதான் விதேக முக்தியை அடைகின்றான் அப்படிங்கிற மாதிரி நாம கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனா ஞானியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது அவன் ஜீவன் முக்தனாக மாறினானோ அப்பொழுதே அவன் விதேக முக்தியை அடைந்து விடுகின்றான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா ஜீவன் முக்தி, விதேக முக்தி அப்படிங்கிற அந்த பிரிவினைகள் இங்க கிடையாது. சாஸ்திரம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றே. எதையுமே 2 பிரிச்சு பார்க்கிற வேலை சாஸ்திரத்துக்கிட்ட கிடையாது. அந்த எல்லாம் ஒன்றே அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா, அனுபவபூர்வமா நிரூபிக்கும். அதுதான் சாஸ்திரம். ஆனா நாம என்ன பண்றோம்? அஜ்ஞானத்தினால அந்த அவித்யாவில சிக்கிக்கிட்டு மனம் போன போக்குல போய்கொண்டிருப்போம். அதுதான் நம்முடைய அறியாமை. அப்ப ஒரு சாதகன் ஆத்ம ஞானம் பெற்று ஜீவன் முக்தன் ஆகும்போது பரமாத்மாவிலிருந்து அவனை அதுவரை பிரித்து அறிய காரணமா இருந்த அவனுடைய அவித்தையான காரண சரீரம் நாசம் அடைகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்ப காரண சரீரம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத நம்ம கடந்த பாடத்திலேயே தெளிவா பார்த்தோம். அதாவது நமக்கு 3 சரீரங்கள் இருக்கிறது: ஸ்தூல உடல், சூக்கும உடல், காரண உடல் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த ஸ்தூல உடலாகிய பரு உடலும், சூக்கும உடலாகிய மனம், புத்தி போன்ற உடல்களும் உண்டாகுவதற்கு எது காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது காரண உடல் அப்படிங்கறத நம்ம கடந்த பாடல்கள் மூலமா ஒரு தெளிவுக்கு வந்தோம். எப்போ ஒரு ஞானி ஜீவன் முக்தன் ஆகிறானோ அப்ப அவனுக்கு அந்த காரண உடலும் இல்லாமல் போயிடும். அவனுக்கு 3 உடல்களும் கிடையாது. இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், அதாவது ஞானி இந்த உடம்போடு இருக்கிறாரு, ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா நாம் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோமே தவிர, ஞானியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பரு உடலும் கிடையாது, சூக்கும உடலும் கிடையாது, காரண உடலும் கிடையாது. இந்த 3 உடலுக்கும் அப்பாற்பட்ட அந்த உடலற்ற நிலையிலே விதேக முக்தனாக எல்லையற்ற அந்த அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஞானிக்கு இந்த உடல் இருக்கிறதுனால பிராரப்த கர்மா இருக்குன்னு சொன்ன இல்லையா? ஏன்னா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் பிராரப்தம் இருக்கும். அந்த பிராரப்தத்தை எடுத்துக்கிட்டு தானே அந்த உடம்பு வந்திருக்குது. அப்ப அந்த பிராரப்தம்ங்கிறது ஊழ் வினை அப்படின்னு சொன்ன இல்லையா?
அந்த ஊழ்வினை இருக்கும் வரை மற்றவர்களை பொறுத்தவரை தூளமாகிய அவனது உடலும் நுண்ணியதான அவனது மனமும் புத்தியும் எல்லோருக்கும் இருப்பது போலத்தான் இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் அவனது உடல் இறக்கும் போது, அதாவது விதேகம் அடையும் போது, அந்த தூளம் மட்டுமின்றி நுண்ணிய சரீரங்களும் நாசமடைகின்றன என்று நமது சாஸ்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆக அவித்தையான அஞ்ஞானம் அழிவதுதான் முக்கியமே தவிர மற்ற சரீரங்கள் இருப்பதும் இல்லாததும் ஒரு பொருட்டல்ல என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இப்ப நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்தை இது மாதிரி பாடத்திட்டங்களை படிக்கிறதுனால நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அஞ்ஞானம் நீங்கணும், அஞ்ஞானம் அழிவது தான் முக்கியம். அதுதான் இங்க சொல்றாரு. அவித்தையான அஞ்ஞானம் அழிவதுதான் முக்கியமே தவிர மற்ற சரீரங்கள் இருப்பதும் இல்லாததும் ஒரு பொருட்டல்ல. ஏன் அப்படின்னா, அவன் அந்த பிராரப்த கர்மாப்படி உடல் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த உடல்ல இல்ல. ஆனா நாம அவன் இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் அவன் உடலை விட்டுட்டு போகும்போது அவனுடைய நுண்ணிய உடல்களும் காரண உடலும் கூட இல்லாமல் போய்விடுகின்றன அப்படிங்கிறது ஞானிக்கு நன்றாக தெரியும். ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னா நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், அவர் வந்தாரு போனாரு, இந்த உடம்புல இருந்தாரு, அப்புறம் அவர் குழியில வேற போட்டு மூட போறோம், அப்புறம் குழிக்கு வேற நம்ம தினசரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு புறத்துல ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்போம். அதெல்லாம் நம்முடைய அஞ்ஞானம் தான். இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய அறியாமைகளை சுட்டி காட்டுது. நிறைய விஷயங்களை நானே கடினமா சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த பாடத்திட்டங்கள் எடுக்கும்போது நிறைய விஷயங்களை முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, அது அஞ்ஞானம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா நம்முடைய அறியாமை நீங்கும் போது மட்டும்தான் அந்த தூய அறிவாக நம்ம பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா நம்ம இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இந்த பாடத்தை கேட்க வேண்டியது, அந்த பாடத்தை கேட்க வேண்டியது, அப்படியே காலம் போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த இலக்கை அடைய முடியாது. அப்ப அதனால இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், இப்ப இது வரைக்கும் இந்த பாடத்திட்டத்துல நீங்க எல்லாம் ஆத்ம போதம் அப்படிங்கிற ஆத்மாவை பற்றி அறிவதற்கான ஒரு ஆர்வத்துல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த ஆத்மாங்கிறது ஒரு அறிவு அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்திருக்கீங்க. அந்த அறிவு எப்படிப்பட்டது, எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அது எல்லையற்ற அறிவாக இருக்கிறது, அது எப்படிப்பட்டு வெளியே ஒவ்வொரு பொருளையும் பிரகாசிக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் கடந்த பாடத்திலேயே விளக்கம் கொடுத்தேன். நம்ம புறத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அந்த அறிவா தான் இருக்குது. ஏன்னா அந்த அறிவு இல்லைன்னா அந்த பொருள் இல்லை. அப்ப அந்த பொருள் அந்த அறிவினால் தான் பிரகாசிக்குது அப்படின்ட்டு நான் கடந்த பாடத்துல உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்ட்டு அந்த அறிவினுடைய விளக்கங்களை எடுத்து தெளிவுபடுத்தி சொன்னேன். இப்போ அந்த ஆத்மா, அந்த அறிவு, பிரம்மம், அப்புறம் என்ன சிவம், அல்லாஹ், ஜெகோவா அப்படின்னு எத்தனை பேரெல்லாம் வச்சிருக்கிறோம். அந்த பரமாத்மாவுக்கு, அந்த பரபிரம்மத்திற்கு நம்ம மதம் சார்ந்து தானே பேர் வச்சுக்கிறோம். இப்ப இந்து மதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய சனாதன தர்மத்துல அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறோம், பிரம்மம் அப்படின்னு சொல்றோம், சிவம்னு சொல்றோம். இஸ்லாமிய மதம் அது அல்லாஹ் அப்படிங்குது. கிறிஸ்துவ மதம் அது ஜெகோவா அப்படிங்குது. இயேசு கிறிஸ்துவ பரமனா ஏத்துக்கிறது இல்ல. இயேசு கிறிஸ்து தேவ தூதரா தான் பாக்குது. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பரம பிதா யார் அப்படின்னா ஜெகோவா. அவர் தான் இறைவன். அதுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுளாக பார்க்கப்படுது. அப்புறம் அதுலயும் நிறைய குழப்பங்கள், அதை பத்தி நம்ம போக வேண்டாம். ஏன்னா அவங்க நிறைய புரியாம இன்னைக்கெல்லாம் கன்ஃபியூஷன்ல போயிட்டாங்க. இதுதான் மதத்தினால வரக்கூடிய பிரச்சனை. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு அதுல நிறைய பிரிவுகளை உண்டாக்கிட்டு தடம் மாறி போய் கொண்டிருக்கிற மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அதனால இப்ப நான் இங்க எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப நாம் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்துட்டோம் இல்லையா. இப்ப இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தை முழுமையாக உள்ள வாங்கி இந்த ஆத்மானா என்ன அப்படின்னு நம்ம தெளிவு அடையும் போது நமக்கு ஒரு புரிதல் வரணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அது நம்முடைய அறியாமைகள் நீங்கும் போது அந்த புரிதல் வந்துடும். அந்த அறியாமைகள் நீக்குவதற்காக பல வழிமுறைகளை இந்த சாஸ்திரம் எடுத்து நிறைய கோட் வேர்டு யூஸ் பண்ணுது. அந்த கோட் வேர்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பரிபாசையா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த சாஸ்திரம் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லுது பாருங்களேன். நீரும் நீரும் தூய்மையான ஆகாயத்தில் ஆகாயமும் தீயில் தீயும் கலப்பது போல தூளமாக இந்த பருவுடல் நீங்கும் போது மீதமுள்ள நுண்ணியதான சூக்கும உடலாகிய மனம், புத்தி இவைகளும் நீங்கி ஞானியானவன் உபாதிகளற்ற எங்கும் நிறைந்த பரபிரம்மத்தில் இரண்டர கலந்து விடுகின்றான்னு சொல்லுது. அப்போ ஞானியானவன் எங்கும் நிறைந்த பரபிரம்மத்தில் அப்படிங்கிற வார்த்தைய இங்க சனாதன தர்மத்துல வர்றதுனால அந்த வார்த்தையை நம்ம கையாளுறோம், பரபிரம்மம் அப்படின்ட்டு. இப்ப நான் உங்களுக்கு அந்த கோடு வேர்டுக்கு உண்டான ரகசியத்தை இன்னைக்கு உடைச்சிடுறேன். ஏன்னா அதெல்லாம் உடைச்சிட்டீங்கன்னா தான் நீங்க ஒரு தெளிவுக்கு வந்துருவீங்க. ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஷனாவே இருந்துட்டு இருக்கும்.
பரபிரம்மம், அறிவு, மைண்டு, என்னது கான்சியஸ்னஸ், அப்புறம் வேற என்ன பேர் என்ன வச்சுக்கலாம், ஏதோ பேர் வச்சிருக்கோம் இல்லையா, அதான் அல்லா, ஜெகோவா, இந்த மாதிரி நம்ம ஏதோ பேர் வச்சிருக்கோம். அதையெல்லாம் விட்டுருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஐடியா தரேன் உங்களுக்கு. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வினாடியே நீங்க அந்த அறிவோட அந்த ஆத்மாவோட இரண்டரை கலந்து விட முடியும். இந்த வினாடி டைம் எல்லாம் வேண்டாம், அந்த செகண்ட்ல நீங்க அந்த ஆத்மாவோட இரண்டரை கலக்க முடியும். அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது, பரிபாசையில பேசுது இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் மூலத்தை புடின்னு சொல்லி கொடுக்குது. எப்படி சொல்லி கொடுத்தது போன பாடத்துல? ஒரு சட்டி பானை உண்டாக்கப்படுதுன்னா அந்த சட்டியும் பானையும் மூலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சா. அப்புறம் வளையல், கம்மல், செயின் அப்படின்ட்டு பல பேர்கள்ல ஆபரணங்கள் செய்யப்பட்டது. அப்ப அந்த ஆபரணங்களுக்கு மூலம் எது அப்படிங்கும் போது அது தங்கம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்ததா. அடுத்தது இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எடுத்துங்க, வண்டி வாகனங்கள், ஸ்கூட்டரு, பைக்கு, காரு எல்லாமே இதனுடைய மூலம் எது? இரும்பு. அப்போ இது மாதிரி நம்முடைய புற அறிவு ஆராய்ச்சியில இப்ப நமக்கு தெரிந்த புற அறிவு ஆராய்ச்சியை வச்சுக்கிட்டு தான் சாஸ்திரம் பேசும். ஏன்னா நமக்கு எப்படி தெரியுமோ அதை வச்சு தானே சொல்லி கொடுக்க முடியும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி கொடுத்தா நம்ம புரிஞ்சுக்குவோம்? புரிஞ்சுக்க மாட்டோம். அப்ப நம்ம மெச்சூரிட்டி எந்த லெவல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இறங்கி சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க சாஸ்திரம் இறங்கி பேசுது. அப்படி பேசுறதுனால அந்த சாஸ்திரத்தை நம்ம இலக்காரமா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறோம், இலக்காரமா நினைச்சுக்கிறோம். அதாவது எல்லா பொருளுக்கும் மூலம் எது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லும் போது அந்த பொருளுடைய மூலத்தை பார், அதனுடைய மெய்ப்பொருளை காண் அப்படின்னு சொல்லுது. அப்ப எல்லா வீட்டிலும் மெய்ப்பொருளை பார்த்தோம்னா அது ஒவ்வொன்றுக்கும் மூலம் தெரியுது இல்ல நமக்கு. சட்டியும் பானைக்கு உண்டான மூலம் மண்ணு, வளையல், செயின், கம்மலுக்கு மூலம் அது தங்கம், அப்படி நமக்கு அதனுடைய மூலப்பொருள் நம்ம பிடிச்சிடுற மாதிரி இப்ப நமக்கு மூலப்பொருள் ஒன்று இருக்குல்ல, அதை சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா இந்த சிருஷ்டி கிரமத்துல அழகா சொல்லி கொடுக்குது. எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, அது எல்லையற்ற வெளி, அதுதான் வெட்ட வெளி அப்படின்னு பேரு. இப்ப இறைவன் எப்படி இருக்கிறான்னா ஒரு சிதாகாசமா இருக்கிறான். சிற்று அம்பலம் அப்படின்னு பேரு. அம்பலம்னா ஆகாசம், சித்துனா அறிவு. அறிவு ஆகாசமாக இறைவன் இருக்கிறான். அதை கோட் வேர்டு பரிபாசை யூஸ் பண்ணுது. அறிவு ஆகாசமாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லுது. அப்போ இப்ப நீங்க மூலத்தை பிடிச்சிக்கலாம். எப்படி பிடிச்சிக்கலாம்னா, இப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுறணும். பரபிரம்மங்கிற வேர்டை விட்டுருங்க, சிவம்ங்கிறத வேர்டை விட்டுருங்க, அல்லாங்கிறத விட்டுருங்க, ஜெகோவாங்கிறத விட்டுருங்க, வேற என்ன பரமாத்மா கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருந்தாலும் விட்டுருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆகாய பூதம் தான் முதல்ல இருந்தது. அந்த ஆகாய பூதத்தில் இருந்து பஞ்சபூதங்களும் வெளிப்பட்டது இல்லையா, அதுதான் பஞ்சீகரண நிலை. பஞ்சீகரணம் ஆகும் போது ஆகாய பூதத்திலிருந்து ஒரு ஆகாய பூதம் வெளிப்பட்டது. அது ஸ்தூலமாக, அதாவது நமக்கு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு பூதமாக மாறி அதிலிருந்து தான் மற்ற பூதங்களாகிய காற்று, நெருப்பு, நீர், நிலம் போன்ற பூதங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது. அப்போ இந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய படைப்பாக இந்த பிரபஞ்சம் இருக்குது. இந்த பிரபஞ்சம், இந்த ஹோல் யூனிவர்சலே எதுல மிதக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கடந்த பாடத்திலேயே பார்த்தோம். இந்த ஒட்டுமொத்த ஆகாயத்துல மிதக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆகாய பூதத்துக்கு எங்கேயாவது எல்லை இருக்கா? இது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லையற்ற விரிவு அது. அது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய விரிவை விஞ்ஞானிகளாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கிரகங்களை வேணா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறேன், சந்திர கிரகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கிரக லெவல்ல தான் அவங்களுடைய ஆராய்ச்சி எல்லாம் இருக்குமே தவிர, அந்த கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த வெளியாக இருக்கக்கூடிய வெட்ட வெளிய இந்த புற அறிவை கொண்டு பிடிக்க முடியாது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தூய அறிவாகிய ஆன்மா ஆகாயமா தான் இருக்குது அப்படிங்கறத சொல்லி கொடுக்குது. அதுதான் சிற்றம்பலம் அப்படின்னு பேரு. அதுதான் சைவ சித்தாந்தத்துல திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. அது எதுக்குன்னே தெரியாம சொல்லிட்டு இருப்பாங்க. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் கடந்த பாடத்திலேயே விளக்கம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்க எல்லாம் புதுசா வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை மீண்டும் விளக்குகிறேன். அப்போ அந்த ஆகாய பூதம் தான் நம்முடைய மூலம்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நாம இந்த பஞ்சபூதங்களை தானே உடம்பெடுத்து வந்திருக்கிறோம்.
இப்ப நம்முடைய உடம்பானது எப்படி வந்தது? பஞ்சபூதங்களுடைய தன்மையில நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற 5 பூதங்களும் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த உடலாகத்தான் நாம் இங்க இருக்கிறோம். அப்ப இந்த பஞ்சபூதங்கத்துக்கு மூலம் எதுவா இருக்க முடியும்? நம்முடைய மூலம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய மூலம் ஆகாய பூதம். அப்ப இந்த ஆகாய பூதம் தான் நம்முடைய மூலம்னு தெரிஞ்சிட்டா, அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம், அதுதான் நாம். ஏன்னா அதுல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா நம்ம தெரியாம பஞ்சபூதங்களில் ஒரு தொகுப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த உடலை நான் என்று அபிமானிக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன பவுண்டரிக்குள்ள சிக்கிக்கிட்டோம். அது நம்முடைய அஜ்ஞானம், அவித்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப இதை பற்றி சித்தர்களுடைய பாதையில நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் மகான்கள் பூரா வெட்ட வெளிங்கிற தத்துவத்துல நிறைய விளக்கங்கள் கொடுத்திருப்பாங்க. எல்லாமே பரிபாசை தான். அப்புறம் நம்முடைய சனாதன தர்மத்துல வரக்கூடிய மதங்கள் எப்படி கடவுளை காட்டி கொடுக்குது அப்படின்னா, இப்ப ராமபிரான் ப்ளூ கலர்ல இருப்பார். இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், இல்ல ஏங்க ராமர் ப்ளூ கலர்ல இருக்காரு, அவருக்கு மட்டும் என்ன கலர், ஸ்பெஷல் கலரு? பொதுவா மனிதன் அப்படின்னா நம்மள மாதிரி ஒண்ணு கருப்பா இருக்கணும், சிகப்பா இருக்கணும். ஆனா அது என்ன ப்ளூ கலர்ல இருக்காரு அப்படின்னா, சூட்சமா அப்படி சொல்லுது. ஆகாயம் தான் இறைவன் அப்படிங்கறது சுட்டி காட்டுது. அது நமக்கு புரிஞ்சுக்கிற சக்தி பத்தல. அந்த ஆகாய பூதம் தான் இறைவன் அப்படின்னு புரிந்து கொள்ள சக்தி நமக்கு பத்தாததுனால நம்ம என்ன பண்றோம்? இறைவனை வடிவத்திலேயே வச்சுக்கிட்டு அந்த நிறத்தை பிடிச்சிக்கிட்டு அதுலயே மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கிருஷ்ணன் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. அந்த கிருஷ்ணன் அப்படின்னா கருமைன்னு அர்த்தம், கருப்புன்னு அர்த்தம். ஏன் அந்த இறைவன் கிருஷ்ணன் கருமை, கருப்புன்னு சொல்லுது சாஸ்திரம் அப்படின்னா, இப்ப இந்த ஆகாயத்துக்கு நிறம் இல்லை, எல்லாம் இருட்டு தானே. மேல போயிட்டீங்கன்னா ஏதாவது வெளிச்சம் இருக்கா? சூரிய மண்டலத்துல இருக்கிற பூமிக்கு தான் வெளிச்சம் இருக்கு. இந்த பூமியை கடந்து நீங்க வெட்ட வெளியில அப்படியே பயணம் பண்ணீங்கன்னா அங்க எந்த வெளிச்சமும் கிடையாது, இருள் சூழ்ந்து இருக்கும். அப்ப அந்த இருளை என்ன சொல்றது? ஆகாய பூதத்தை ஓமானப்படுத்தி அந்த ஆகாயம் தான் இறைவனாக இருக்கிறான் அப்படின்ட்டு சூட்சமா நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்காக இப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது நீங்க இறைவனை எங்கேயோ தேடி அலையாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஏதோ ஒரு உருவத்துல இல்ல. அந்த இறைவன் இந்த பரிபூரண அறிவாக இருக்குது, அது ஆன்மாவா இருக்குது. அப்படி அறிவாகவும் ஆன்மாகவும் இருக்கிற அந்த பூதம் ஆகாய பூதமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இறைவன் ஆகாய வடிவில் இருக்கிறான். அதனால எல்லாம் வல்ல எல்லையற்ற அந்த பரபிரம்மத்தை நம்முடைய சனாதன தர்மம் பரபிரம்மம் என்று சொன்னாலும், இஸ்லாமிய மதம் அதை அல்லாஹ் அப்படின்னு சொன்னாலும், கிறிஸ்துவ மதம் அதை ஜெகோவா அப்படின்னு சொன்னாலும், உண்மையான தாத்பரியம் உணர்ந்து கொண்ட ஞானிகளுக்கு அது தூய்மையான ஆகாயம் என்பது நன்கு தெரிய வரும். அப்ப அந்த ஆகாய பூதத்தை அறிந்து கொண்ட சித்தர்களும் ஞானிகளும் பரிபாசைகளை பாடின பாடல்கள் நிறைய இருக்கு. சித்தர் பாடல்கள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அது புரியும். ஆனா அதுக்கு மனப்பக்குவம் வரணும். அதாவது மன தூய்மை வந்தால்தான் அந்த பாடலுடைய பொருள் புரிந்து கொள்ள முடியும். அதை சாஸ்திரம் எப்படி சொல்லுது? வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய், பட்டயம் ஏதுக்கடி அப்படின்னு குதம்பை சித்தருடைய பாடலை கூட சுட்டி காட்டுச்சு இல்லையா சித்தர் பாடல்கள்ல. அப்ப அந்த வெட்ட வெளிதான் இங்க உண்மையிலேயே இறை அம்சமாக இருக்கு. அத நம்முடைய தர்மம் சொல்லும் போது சிற்றம்பலம் அப்படிங்கிறது. சித்துன்னா அறிவு, அம்பலம்னா ஆகாசம். அறிவு ஆகாசமாக சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்போ அந்த ஆகாய பூதம் தான் நான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த அழியக்கூடிய உடல் அபிமானத்தை இழந்துடுவீங்க. ஏன்னா இதெல்லாம் போற உடல். இந்த மனமும் அதுல ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய தொகுப்பு. ஆனா இந்த ஆகாய பூதத்துலதான் இந்த ஹோல் யூனிவர்சலே மிதக்கிட்டு இருக்கு. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எப்படிப்பட்ட சந்தேகம் வரலாம் அப்படின்னா, இப்போ இறைவன் பிரதிபிம்பிக்கிறான்னு சொல்றீங்க. இறைவனுக்கு வேற எதுவுமே இல்லைங்கும் போது அவன் எதுல போய் பிரதிபிம்பிக்கிறான்? அப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்கணும்ல. நிறைய பேருக்கு அந்த கேள்வி எழுந்திருக்கணும். புத்திசாலித்தனமா யோசிச்சோம்னா அந்த கேள்வி வரும். ஏன்னா இறைவன் ஒருவன் தான். அப்ப ஒன்றே ஆகிய இறைவன் பிரதிபிம்பித்து தான் இங்க மனமாக வெளிப்படுறான், இந்த பிரபஞ்சமா விரிகிறான். இந்த ஹோல் யூனிவர்சல் மைண்டா, காஸ்மிக் மைண்டா வெளிப்பட்டு இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த இறைவன் எதில் பிரதிபிம்பிக்கிறான், எதன் மூலமாக வெளிப்படுறான் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அதுக்கு நம்முடைய வேத சாஸ்திரம் தான் ரொம்ப எளிமையான விளக்கம் கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா, ஒரு சிலந்தி பூச்சியை அவமானப்படுத்தி சொல்லுது. அது நமக்கு புரியுற மாதிரி, ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நமக்கு புரியுற மாதிரி கீழே இறங்கி சாஸ்திரம் பேசணும் அப்படின்ட்டு. அப்ப எப்படி சொல்லுச்சு? ஒரு சிலந்தி பூச்சியானது தான் வாழ்வதற்காக ஒரு வலையை பின்னும், அந்த வலைக்கான
மூலப்பொருட்களை வெளியிருந்து எடுக்காது. அந்த சிலந்தி பூச்சி எங்கேயாவது வெளியிருந்து ரா மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து அந்த வலையை பின்னுமான்னா வெளியிருந்து எதையுமே எடுக்காது. அதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ் நீரை வச்சுக்கிட்டு அது ஒரு வலையை பின்னும், சிலந்தி வலையை பின்னி அந்த சிலந்தி வலையில அது ஓடி ஆடி விளையாடும். அப்புறம் அதுல வர்ற பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடும். இப்படிதான் அது இருந்துட்டு இருக்கும். அந்த ஓமானத்தை நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னா, இப்ப அந்த தூய அறிவாகிய ஆன்மா, அந்த வெட்ட வெளி இருக்கு இல்லையா, எல்லையற்ற அந்த வெளி, அந்த வெளி என்ன பண்ணுதுன்னா தன்னில் தானே பிரகாசித்துக் கொள்கிறது இந்த பிரபஞ்சத்தை. அதனாலதான் இந்த ஆகாயத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லிட்டே இருக்கும். அந்த ஆன்மாவின் மீது, அந்த அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஓமானம் கடந்த முறை சொல்லிச்சுல்ல, எப்படி சொன்னது? ஒரு ஸ்படிக கல், தூய்மையான நிறமற்ற கண்ணாடி நிற ஸ்படிக கல்லின் மீது ஒரு சிவந்த நிறம் ஏறி உட்காந்துருச்சு. எப்படி உட்கார்ந்தது? அந்த சிவந்த நிறம் பக்கத்துல வைக்கப்பட்ட செம்பருத்தி பூவனுடைய நிறம். அந்த ஸ்படிக கல்லின் அருகே ஒரு செம்பருத்தி மலரை வைத்ததுனால அந்த செம்பருத்தி மலரை அந்த கண்ணாடிக்கல் வாங்கி பிரதிபிம்பிக்கிறதுனால நமக்கு அந்த கண்ணாடிக்கல்லே சிவந்த நிறமாக மாறிவிட்டதாக தோன்றுகிறது. ஆனா உண்மையில் அந்த கண்ணாடிக்கல் சிவந்த நிறமாக மாறவில்லை. இந்த நிறத்தை வாங்கி பிரதிபிம்பிக்குது. அந்த உதாரணத்தை சொல்லி நமக்கு புரிய வச்சது இல்லையா? அது மாதிரி இங்க இந்த ஹோல் யூனிவர்சலே இந்த ஆகாயத்துல மிதக்கிட்டு இருக்குதுல்ல, இந்த கேலக்சியே, இந்த காஸ்மிக்கு இந்த வெட்ட வெளியில மிதக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வெட்ட வெளியில மிதக்கிட்டு இருக்கிற இந்த சூரிய மண்டலம், அதை சுற்றி கோள்கள், இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் எங்க இருக்குது? அந்த ஆகாய பூதத்துல தான் மிதக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆகாய பூதத்திலேயே அது உண்டாகி அந்த ஆகாய பூதத்தினாலேயே அது அழிக்கப்படும். வேற எங்கேயும் அது வெளியே வராது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப அந்த ஆகாய பூதத்துல இருந்தா இத்தனையும் வெளிப்பட்டது. இந்த ஹோல் யூனிவர்சல் வெளிப்பட்டது. அதுல ஒரு சூரிய மண்டலம் வெளிப்பட்டது. அந்த சூரிய மண்டலத்துல நிறைய கோள்கள் இருந்தது. அந்த கோள்கள்ல பூமிங்கிற நாம ஒரு இருக்கிற கோள் ஒன்று இருக்கு. அந்த பூமிங்கிற ஒரு கோள்ல இப்ப நாம மனிதர்களாகிய நாம இருக்கிறோம். அப்ப நம்ம இப்படி எல்லாம் ஒவ்வொரு பாட்டா பிரிச்சு இப்ப நம்ம தனியாளா இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னாலும் இதுக்கு எல்லாம் மூலம் எது? இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே அந்த ஆகாய பூதத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த வினாடி நீங்க அந்த ஆகாய பூதமாக மாறுவதை தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா நீங்க இந்த உடல் மனம் அபிமானம் இருக்கிற வரைக்கும் அந்த அறிவு ஆகாசமா மாற முடியாது. அந்த அறிவு ஆகாசமா நீங்க மாறிட்டீங்கன்னா, இந்த உடம்பு மனசு இருக்கும் போதே நீங்க அதுவாக பிரகாசிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வந்துடுது இல்லையா? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உடம்பற்ற நிலையில நீங்க எப்பவும் இருக்கிறீங்க. அதனால இந்த வந்து போற உடம்பு உங்களை பாதிக்காது. இந்த பிறவில இந்த பிராரப்த கர்மா படி இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் இந்த உடம்பு போயிட்டாலும் வந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லைங்கிற அளவு நம்ம இருப்போம். ஆனா நமக்கு என்ன, அந்த ஆகாய பூதமா நம்ம மாறிட்ட பிறகு நமக்கு மற்ற பூதங்களுடைய சேர்க்கை தானாவே விடுபட்டு போய் அந்த மூலத்துக்கே நம்ம திரும்பிடுவோம். அந்த திரும்புறது தான் இங்க ரகசியமாக சொல்லப்படுது. அதுதான் சாஸ்திரத்துடைய ஆழமான உட்பொருளாகவும் பார்க்கப்படுது. இதுதான் மகான்கள் நிறைய விஷயங்களை எடுத்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எப்படி எப்படியா விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு கடவுள்களை கூட கலர் கலரா உருவப்படுத்தி காட்டினாங்க. ப்ளூ கலர்ல ராமன், கருப்பு கலர்ல கிருஷ்ணன் அப்படின்ட்டு ஆகாய தத்துவத்தை, இறைவன் அப்படிங்கிறத காட்டி கொடுப்பதற்காக நிறைய விளக்கங்களை கொடுத்தாங்க. அப்புறம் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல சிதம்பரத்தை ஆகாய பூதமாக இங்க நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ஞானிகள் எல்லாம் அந்த ஆகாயத்தோடவே கலந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். மணிவாசக பெருமான் அந்த ஆகாய பூதத்திலேயே கரைந்து விட்டார் அப்படின்னு ஏன் சொல்றோம்? அதுதான் அந்த சோர்ஸ். அந்த சோர்ஸுக்கு அவர் திரும்பிட்டார். அவர் இன்னும் வரமாட்டார், அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஆகாய பூதத்துக்குள்ள போன பிறகு அங்க உடலும் இல்லை, மனசும் இல்லை. அந்த ஒரே பூதமா, ஆகாயமா, அந்த தூய அறிவாக நம்ம இருக்கிறோம். அந்த ஆகாயம் தான் இங்க அறிவு. அதனுடைய பிரகாசம் தான் பட்டு இந்த யூனிவர்சல்ல பிரதிபிம்பிக்கிறதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தன்மையில இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்கு. சூரியனுக்கு ஒரு அறிவு இருக்கு, சந்திரனுக்கு ஒரு அறிவு இருக்குது. அதெல்லாம் அந்தந்த இயக்கத்துல அது இயங்கிட்டு இருக்கு. அந்த அறிவு பிரகாசத்துல அது இயங்கிட்டு இருக்கு. அது மாதிரி படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் அறிவு இருக்கு. ஒரு அறிவுல இருந்து கூட இந்த பூமியில படைக்கப்பட்ட தாவரங்கள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்படி கடந்து வந்த பாதைகள், அறிவு பரிமாணத்துல இந்த மனித பிறவி ஒன்றுதான் அந்த மூலத்தை பிடிக்க முடியும். வேற எந்த சூரியனாவே நீங்க பிறந்தாலும் பிடிக்க முடியாது. அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மனித பிறவிக்கு தான் வரணும். நீ எப்படிப்பட்ட தேவர்களா பிறந்தாலும் திருப்பி நீ இந்த மனித பிறவிக்கு வந்துதான் நீ முக்தி மோட்சத்தை அடைய முடியுமே தவிர, நீ தேவலோக பிறவியில பிறந்துட்ட,
நான் ஒரு தெய்வமா மாறிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் திருப்பி நீ மனித பிறவிக்கு வந்தால்தான் முக்தி மோட்சம்ங்கிறது உனக்கு கிடைக்கும்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா இங்க மட்டும்தான் இந்த புரிதல் வர முடியுமே தவிர வேற இடத்துல போயிட்டோம்னா அந்த புரிதல் வராது. அது ஏன்னா உலகம் வேற வேற உலகம் நம்ம சொல்ற மாதிரி வாழ்க்கை முறை தான் அதெல்லாம். இப்போ சொர்க்க வாழ்க்கைன்னா அங்க ஜாலியா இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பத்தி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது இல்லையா? அவனுக்கு இதை பற்றி ஆராய்ச்சியும் இருக்காது. அவனுக்கு புறத்துலதான் நாட்டம் இருக்கும், புற விஷயங்களை தான் ஓடிக்கிட்டு இருப்பான். அவன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நாட்டமே வராது. அதுக்குண்டான சிந்தனை கூட அவனுக்கு எழுந்திருக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்படிதான் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனா யாருக்கு தன்னை அறியணுங்கிற ஆர்வம் இருக்கோ அவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பாடங்கள்ல விசாரணை பண்ணி விவேகத்தை அடைந்து அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கிறேங்கிற தெளிவுக்கு வந்துருவாங்க. அதனால இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இதுதான். இறைவன்கிறத எப்படி எப்படியோ போய் கற்பனை பண்ணிக்காதீங்க, மதம் சார்ந்து பிரிச்சுக்காதீங்க. ரொம்ப எளிமையா அது திருச்சிற்றம்பலமாக இருக்கிறது, அறிவு ஆகாசமாக இருக்கிறது. அப்ப இறைவன்கிறவன் ஒரு ஆகாச பூதம், அதுதான் நம்முடைய மூலம். அந்த மூலத்துக்குள்ள நம்ம போய்விட வேண்டியதுதான். வேற எந்த விஷயத்துக்குள்ள நம்ம பிடிச்சிட்டு இருந்தாலும் நம்ம அந்த விஷயம் தெரியாம இருக்கிறோம், அவித்தையில இருக்கிறோம், அறியாமையில இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. அப்ப அங்கிருந்து தான் எல்லாமே வந்தது. புருஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதுதான். அதுல இருந்துதான் எல்லாம் வெளிப்பட்டு இந்த பிரகிருதி உண்டாகி இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு பஞ்சபூதங்கள் தோன்றி இன்றைக்கு நம்ம இத்தனை ஜீவராசிகளையும் இந்த உலகத்துல பாக்குறோம் அப்படிங்கிறத சிருஷ்டிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம தெளிவுபடுத்திருக்கிறோம். அதெல்லாம் பழைய நூல்கள் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா புரியும். அப்ப இந்த மாதிரி ஞானி அந்த புரிதலுக்கு வந்துட்டான். அவன் தன்னை எப்படி பாக்குறான்? அந்த ஆகாயமா பாக்குறான், அந்த தூய அறிவாக தன்னை பாக்குறான். அவனுக்கு உடல் அபிமானம் இருக்காது, மனம் சார்ந்த அபிமானம் இருக்காது. அப்ப அவன் ஆனந்தமா இருப்பான். அவனுக்கு அந்த ஸ்தூல சரீரம் இல்லாம நுண்ணிய சரீரமும் நாசமாகி விடுகிறது அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்படி ஞானம் அடைந்தவர்கள் இந்த உலகில் சஞ்சரித்து வருவது மற்றவர்கள் ஞானம் பெறுவதற்கு கிடைத்துள்ள ஒரு நல்ல வாய்ப்பு என்பதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அது போன்ற மகான்கள் இந்த பூமியில வர்றதுனால தான் இங்க உலகம் மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியுது. அதனால மற்றவர்களும் அஜ்ஞானத்தை நீக்கி அறியாமையை போக்கி அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியுது. அதற்காக அது பயன்படுத்துது. அது அந்த ஞானிகளையே அப்படி ஒரு கருவியாக பயன்படுத்துது. அப்ப எல்லாமே இங்க டூல்ஸ் தான், அதனுடைய டூல்ஸ் தான் எல்லாமே. அது எப்படி எல்லாம் பயன்படுத்துவோம், எப்படி அவங்களை உபயோகப்படுத்தி இந்த உலகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா எப்படியாவது அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் ஞானிகள் இந்த உலகத்துக்கு இந்த விஷயத்த எத்தனையோ பேருக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அதுல யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் கிடைச்சிடாது. எத்தனையோ கோடியில் ஒருவன் என்ன அடைகிறான் பகவத்கீதை சொன்ன மாதிரி எத்தனையோ கோடியில ஒருத்தனுக்கு அது கிடைக்கும். அப்படித்தான் இது சாத்தியமாகும். அப்ப மேலும் இங்க என்ன சொல்றாருன்னா, விதேக முக்தியின் போது நடப்பதை 3 உதாரணங்கள் மூலமாக விளக்குகிறார். அது எப்படி விளக்குறார் அப்படின்னா, ஒரு குடத்துல நீர் இருக்கிறது, அதை ஒரு குவளையில் மொண்டு எடுக்கிறோம். அப்படி எடுத்த பிறகு கூட அந்த குடத்து நீரும் குவளை நீரும் நமக்கு எப்படி இருக்கு? வேறு வேறாக காணப்படுகிறது. குடத்துல தண்ணி இருக்குது, குவளையில மொண்டு தண்ணி தனியா இருக்கு. அப்ப 2 தனித்தனியா இருக்கு. இப்ப இந்த 2 தண்ணியை ஒன்றாக கலந்தால் அவைகள் இரண்டையும் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாதோ அது மாதிரி புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு உதாரணம் கொடுக்கிறார், 3 விதமான உதாரணத்துல நமக்கு புரிய வைக்கிறார். ஆகாய பூதத்திலிருந்து வந்த 4 பூதங்களை தனித்தனியா வச்சு பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம விவகாரத்துக்குள்ளதான் இருப்போம். அது 5 பூதங்களால் உண்டான இந்த உடலை பூதங்கள்னே தெரியாம இந்த ஸ்தூல உடலை பரு உடலை சத்தியம்ங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிற நமக்கு மிகப்பெரிய அஜ்ஞானத்துல நம்ம சிக்கிட்டு இருக்கோங்கிறத சுட்டி காட்டி அது புரிதல் இல்லாத மனம் அப்படிங்கிறதையும் இங்க எடுத்து சொல்றார். அதற்கான ஓமானங்கள் கொடுக்கும்போது 2 நீரை பிரிச்சு எடுத்து அந்த நீரை ஒன்றாக சேர்க்கும் போது அந்த நீர் எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரிதான் இங்க ஆகாய விஷயத்திலையும் அதுல இருந்து வெளிப்பட்ட பூதங்களையும் பிரிக்க முடியாது. அதுல இருந்து வெளிப்பட்டது மீண்டும் அதுல தான் போய் சேருமே தவிர வேற எங்கேயும் போய் சேராது. அப்ப மூலத்துக்கே எல்லாம் திரும்பும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஓமானம் சொல்றாரு. இப்ப ஒரு காலி குடத்துல ஆகாயம் இருக்குது, வெளியும் ஆகாயம் இருக்குது. அப்ப குடத்தின் உள்ள வெளியே அப்படின்னு ஆகாயத்தை 2ஆக பிரித்து சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அப்படி பிரித்து பார்ப்பது அந்த குடத்தினுடைய ஓடுதான் அப்படி பிரிக்குதே தவிர அந்த குடம்ங்கிற ஓட்டை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா அந்த ஆகாயத்துல எப்படி பிரிவினை இருக்காதோ, அந்த குடத்துக்குள்ள தனியா ஒரு ஆகாயம் வந்துச்சு வெளியே ஒரு ஆகாயம் இருக்கு அப்படின்ற பிரிவினைகளோட நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த பிரிவினைகள் இருக்காது. அந்த பிரிவினைகள் இல்லாம ஒரே ஆகாயமா நம்ம அங்க புரிஞ்சுக்கிறோம். அதுதான் இங்க சுட்டி காட்டுறாரு.
அது மாதிரி அக்னியை பத்தி அடுத்து சொல்றாரு. எரியும் அக்னி பிளம்பிலிருந்து ஒரு கனலை எடுத்தால் அவைகள் இரண்டையும் வெவ்வேறாகத்தான் குறிப்பிடுவோம். அந்த அக்னியிலிருந்து எடுத்த ஒரு கனல் இருக்கு இல்லையா, ஒரு நெருப்பு கட்டி எடுத்து இது வேற அது வேறுன்னு சொல்லுவோம். ஆனால் எடுத்த அந்த கனலை மீண்டும் அதே அக்னியிலேயே போட்டு விட்டால் அவைகள் இரண்டையும் எப்படி வித்தியாசப்படுத்தி கூற முடியாதோ அது போல. அப்ப இது மாதிரி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக மகான்கள் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப பேசிக்கா நமக்கு புரியுற மாதிரி விஷயங்களை எடுத்து எடுத்து எப்படியாவது உங்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படின்ட்டு ஓமானத்தை குடிச்சுக்கிட்டே வராரு. அதை நம்ம கம்பேரிசன் பண்ணி அவங்க சொல்ற அந்த உதாரணங்களை எல்லாம் ஒப்பிட்டு எப்படி அருமையா புரிய வைக்கிறாங்க, எவ்வளவு ஆனந்தமா நமக்கு இந்த விஷயம் புரியுது, அப்ப இதை நம்ம லகுவா எடுத்துக்க முடியும், நாம தான் எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம், கண்டபடி கன்ஃபியூஷன் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்ப தெரிஞ்சு விழிச்சுக்கிறோமோ அப்பதான் நமக்கு அந்த விவேகம் அடைந்ததாக பார்க்கப்படுது. அந்த விவேகம் தான் நமக்கு இங்க ரொம்ப முக்கியம். அப்ப அப்படியாக பரம்பொருளையும் ஜீவனையும் பிரித்து வைத்த உபாதிகள் நீங்கியதும் ஜீவன் எங்கும் பரவி விருந்துள்ள பரமனிடம் கலந்து ஒன்றாகி விடுகின்றான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் அப்படின்னா அது எதை சொல்ல முடியும்? வெட்ட வெளியை தான் சொல்ல முடியும். அதுதான் எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அந்த ஆகாயத்தை தான் நீங்க எங்கும் பார்க்கலாம். நமக்கு முன்னாடி இப்ப ஆகாயம் இருக்கு. இப்போ நம்ம 2 பேரும் எதிர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப எனக்கு எதிரில் சேர்ல நீங்க உட்காந்துருக்கீங்க, இந்த பக்கம் நான் உட்காந்து இருக்கிறேன். இப்ப நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையில இருக்கக்கூடிய வெளிக்கு பேர் என்னன்னா இடைவெளின்னு அர்த்தம். அதுக்கு வெளின்னு தான் பேரு, ஆனா இடையில இருப்பதனால இடைவெளி. அப்போ நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கிற அந்த இடைப்பட்ட வெளியை இடைவெளி என்று சொல்வது போல இந்த எல்லையற்ற பிரபஞ்ச வெளியை வெட்ட வெளின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த வெட்ட வெளிதான் இங்க பரமன். அதுதான் பரமாத்மா பரபிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. இங்க பரம்னாலே ஆகாயம் தான். இங்க பரம் அப்படின்னாலே ஆகாயம் தான். பறைன்னா என்ன? அது சக்தி. அப்ப சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இங்க உலகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் நம்முடைய பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்றோம். பரம்பரைன்னு ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை வந்துச்சு இல்லையா, நம்ம பயன்படுத்துறோம் இல்ல, இந்த பரம்பரையில வந்தாருங்க அந்த பரம்பரையில வந்தாருன்ட்டு. அந்த பரம்பரைனா என்ன அர்த்தம்? ஒரு சிவமும் சக்தியும் சேர்ந்தாதான் அங்க பிறப்பே உண்டாகும், அங்க இயற்கையை படைக்கப்படும். அப்ப அது வந்து சூட்சமா பரிபாசையில மகான்கள் பேசுறாங்க. பரம்பரை அப்படின்னா சிவம் இல்லாம சக்தி இல்ல, சக்தி இல்லாம சிவம் இல்ல. அப்ப அந்த பரமும் பறையும் சேர்ந்தால் இந்த உலகம் விரியும். அப்ப அந்த உலகத்துல நிறைய ஜீவராசிகள் காணப்படும். அப்ப அப்படி படைக்கப்பட்ட இந்த ஜீவராசிகள் எல்லாம், இந்த உலகம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு? பறையாக இருக்கிறது. எதன் மீது இருக்கிறது? பரத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பரத்தின் மீது பறை ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுனால அது பரம்பரை என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த பரம்பரையில நான் வந்தேன், இந்த பரம்பரையில வந்தேன், குரு சிஷ்ய பரம்பரை, இந்த பரம்பரையில நான் வந்தேன் அப்படிலாம் சொல்லிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பரிபாசை தான். நமக்கு மகான்கள் வந்து சூட்சமான பரிபாசையில நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க வந்து பெயர்கள் எல்லாம் விட்டுருங்க. பரமாத்மா, பரம், பரபிரம்மம், சிவம், அல்லா, ஜெகோவா அப்படின்னு என்னென்ன பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அத்தனையும் தூக்கி போட்டுருங்க. முருகன், கிருஷ்ணன் அப்படின்னு என்னென்ன சாமியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனையும் விட்டுட்டு ஒன்றே ஒன்று இருக்கிறது, அது வெட்ட வெளி. அதுதான் இறைவன், அதுதான் பரம். அப்ப அந்த பரம் தான் நான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா இங்க பேதமை நீங்கிடும், நான் மட்டும் இருக்கிறேங்கிறது புரிய வரும். ஏன்னா நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேங்கிறது எப்படி புரியுறோம் அப்படின்னா, நான் பரமாக இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம எல்லாருமே எங்க இருக்கிறோம்? அந்த பரத்துலதான் இருக்கிறோம். ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இந்த ஆகாயங்கிற வெட்ட வெளியில இந்த ஹோல் யூனிவர்சலே மிதக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஹோல் யூனிவர்சல்ல கேலக்சி இருக்கு, அந்த கேலக்சியில இருக்கக்கூடிய சூரிய மண்டலம் தனியா இருக்கு, அந்த சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றி கொண்டிருக்கு. அந்த கோள்கள்ல பூமிங்கிற ஒரு கோள்ல நாம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்ப இத்தனையும் எதுக்குள்ள இருக்கு? அந்த ஆகாய பூதத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த ஆகாய பூதத்துக்குள்ள இருக்கிற இதை வந்து அந்த ஆகாய பூதத்துல இருந்து பிரித்து விட முடியுமான்னா முடியாதுங்கிறது தான் இங்க விஷயமே. அப்ப அதனால நம்ம இறைவனுக்கு வேறாக இல்லை அப்படிங்கறது சாஸ்திரம் அடிச்சு சொல்லுது. அது எத்தனை பேருக்கு புரியுதுன்னா பெரும்பாலானவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது எப்படி கடவுள் நமக்கு சமமா மாறிட முடியுமா, நாம கடவுளுக்கு சமமா ஆகிட முடியுமா, அது ஏதோ மூடர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த மூடன் ஞானிகளை மூடர்கள் என்று சொல்கிறான். ஏன்னா கடவுளையே பித்தன்னு சொல்றவன் அப்புறம் ஞானிகளை பித்தன் ஏன் சொல்ல மாட்டான்னு நேற்று கிளாஸ்ல நான் சொன்னேன் இல்லையா. ஏன்னா மூடர்கள் வந்து பித்தன்கிற வார்த்தையை ஏன் பித்தன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம்? அவன் வந்து புரியல, அவனுக்கு வந்து இது என்னங்கிறது புரிஞ்சுக்கிற அந்த அறிவாற்றல், அந்த புத்தி சக்தி போதுமானதா இல்ல. அதனால நாம கடவுள் ஆகிட முடியாது அப்படின்னு அவன் சொல்றான்.
ஏன்னா இந்த அளவுக்கு விசாரித்து பார்க்கிறது இல்ல, விவேகம் இல்ல அவனுக்கு. அதாவது மனித உருவில் இருக்கக்கூடிய மிருகம் என்றுதான் சொல்லணும் அவனை. ஏன்னா மிருகத்துக்கெல்லாம் இந்த விசாரணை பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு 5 புலன்கள் இருக்கும். 6வது புலனாகிய அறிவு அதுக்கு மேம்படவே இல்லை மிருகத்துக்கு. அப்ப அது மனோசக்தி விரிவாக்காதனால அது என்ன பண்ணும்? அப்படியே கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இனப்பெருக்கத்துல ஈடுபட்டுக்கிட்டு தூங்கி எல்லா வேலையும் செய்யும். தூங்குறது, குழந்தை குட்டி பெத்துக்கிறது, சாப்பிடுறது, இப்படிதான். அதே மாதிரி மனிதன் இருக்கிறான். பெரும்பாலான மனிதர்கள் பாத்தீங்கன்னா தூங்குறது, வேலைக்கு போறது, குழந்தை குட்டி பெத்துக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இப்படிதான் வாழ்க்கை. அப்ப இது மாதிரி இருக்கிற மனிதர்கள் கடவுளை பிரிச்சு பார்த்துக்கிட்டு கடவுள் எங்கேயோ இருக்கிறார், அவரெல்லாம் எப்படி மனிதருக்கு ஈக்குவல் ஆயிட முடியுமா, அது எப்படி இந்த சாதாரண மனிதன் கடவுளாகி விடுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு கடவுள் தெரியல. அவர் கடவுள் யாருன்னு தெரியாதனால இது மாதிரி ஒரு குழப்பத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறான். சுவாமி விவேகானந்தர் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை பார்க்க வேண்டும், அவரை அனுபவமாக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்னா, இந்த மாதிரி புரிந்து கொண்ட ஞானிகளுக்கு இந்த ஆகாய பூதம் தான் இறைவன் தெரிஞ்சுட்டா அது நமக்கு அனுபவம் ஆகும். ஏன்னா நாம ஆகாயமா தான் இருக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம இந்த பற்றுகள்ல இருந்து விடுபட்டுருவோம். இந்த உடல் போகிற உடலை, இந்த மனசெல்லாம் நாம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய தொகுப்பு. அப்ப இதன் மூலமா பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அந்த அறிவு தான் நான். அப்ப இங்க உண்மையா நான் அந்த தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப நான் இந்த பிரதிபிம்பத்துல மயங்க கூடாது, அது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, நானும் அந்த தூய அறிவு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த நிலையில் நம்ம நிக்கணும். அதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய முடிந்த முடிவாகவும் பார்க்கப்படுது. திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முடிந்த முடிவு அதுதான். ஆனா எத்தனை பேருக்கு அது தெரியும்? அது எவனுக்கு தெரியாது. திருப்பி 2 தான் கடவுளை பார்த்துட்டு இருப்பான். சிவபெருமான் அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது, அவருக்கு 2 பிள்ளைங்க வேற இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இங்க போனா புண்ணியம் வரும், அங்க போனா புண்ணியம் வரும்ட்டு ஸ்தலமா சுத்திட்டு இருக்கும். அதனாலலாம் ஒரு புண்ணியம் வந்துடாது. ஏன்னா அவரவர் வினைவெளி அவர் அனுபவம் அப்படிங்கிறதுனால அவரவர்கள் செய்த ஊழ் வினைகளை அவங்க அனுபவிச்சுதான் உடம்பு விடணுமே தவிர, இந்த கோயில்ல போய் அதை சரி பண்ணிக்கிட்டா நமக்கு நல்லா ஆயிடும், அது அந்த ஜோசியரை பார்த்து பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மள ஏமாத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது இந்த மாதிரி சாஸ்திரங்களை நீங்க வேதாந்த சாஸ்திரத்தை ஆழமா பிடிச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் ஃபால்ஸ் ஆயிடும். ஏன் ஃபால்ஸ் ஆயிடும் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த ஜோதிட சாஸ்திரமே ஃபால்ஸ் ஆயிடும், அது பொய்ங்கிறது ஆயிடும். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இந்த ஜோதிட சாஸ்திரத்துல அந்த 12 கிரகங்கள்ல பூமிங்கிற ஒரு கிரகம் இருக்காது. ஆனா சூரியன் சுத்தி வரும். சூரியன் சுத்தி வர்ற மாதிரி காட்டுவான். அந்த சூரியன் தான் நம்ம பூமிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஜோதிடர்கள். ஆனா சூரியனை சுத்தி வர்ற மாதிரி காட்டுறான், பூமி ஏன் காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னா, அந்த ஜோதிடமே உண்மையில என்ன தெரியுமா, இந்த பூகோளம் அப்படிங்கிற இந்த பூலோகத்துல இந்த புவியில தான் மனித அறிவு மேம்பட்டு அந்த அறிவை தெரிஞ்சுக்குது. அப்படி தெரிந்து கொண்ட அந்த தூய அறிவாகிய அந்த அறிவை இந்த மனித உடல்ல இங்க நம்ம தெரிஞ்சு கொள்றதுனால படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதன் ஒரு மேம்பட்ட அறிவாக பார்க்கப்படுறதுனால அவன் என்ன பண்றான், அதே மனித மனம் அந்த அறிவு பிரகாசத்தை இன்னும் வேற வேற வழியில எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றதுல தான் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் வெளிப்பட்டது. அப்ப அதுக்குதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எதையாவது ஒண்ணு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சேர்த்து விட்டு மக்கள் கிட்ட வேற ஏதாவது சொல்லி அதுக்கு முன்னாடி மாதிரி கொஞ்சம் சம்பாதிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்படிதான் நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் வந்தது. ஏன்னா இப்ப உண்மையா இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது உண்மையிலேயே வேத சாஸ்திரத்துல முனிவர்கள் எல்லாம் அதுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா ஆஸ்ட்ரானமி தான், வானவியல் சாஸ்திரம் தான் அது. அந்த வானவியல் சாஸ்திரத்துல தான் நம்ம பூமி எப்படி சுத்துது, சூரியனை மையமாக கொண்டுதான் எல்லா கோள்களும் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப சூரியன் எங்கேயுமே டிராவல் பண்றது கிடையாது, அது அப்படியே இருக்குது, இந்த கோள்கள் தான் சுத்தி வருது. ஆனா அந்த ஜோதிட சாஸ்திரத்துல சூரியன் சுத்தி வர்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது 30 நாளைக்கு ஒரு தடவை சூரியன் பயிற்சி ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி காட்டுறதெல்லாம் என்னன்னா, இவங்க எப்படியாவது ஒரு கணக்கை கொண்டு அதுல ஒண்ணு சேர்த்தி அதை லாஜிக்கா ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. ஆனா விசாரணை பண்ணி பாத்தீங்கன்னா, விவேகம் இருந்து விசாரணை பண்ணி பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஹம்பக் அப்படின்னு தெரியும். அதாவது தெளிந்தவர்களுக்கு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இல்லையா, அது சித்தர் பாடல் இருக்கு, திருமூலருடைய பாடல். அப்போ அந்த மாதிரி அந்த தெளிவு அடைந்தவர்களுக்கு இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது புரியும். தெரியாதவர்களுக்கு இதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு சமுதாயத்தை குழப்பிக்கிட்டு அதுல நிறைய புரளிகளை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ண அப்படி பண்ணி இந்த பரிகாரம் பண்ணா நல்லாயிடும், அந்த பரிகாரம் பண்ணா நல்லாயிடும், எந்த பரிகாரம் பண்ணாலும் நல்லாகாது.
பரிகாரங்கிற பேர்ல இன்னும் பாவம் தான் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு நான் ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்கள் மூலமா விளக்கி இருக்கிறேன். பழைய பாடங்கள்லாம் கேட்டீங்கன்னா புரியும். திருப்பி அதை பேசணும்னா டைம் போயிடும். ஏன்னா அதுவும் நிறைய மூடத்தனம் நம்ம இடத்துல பரப்பப்பட்டிருக்குங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டிட்டே இருப்பேன். அப்ப இங்க இந்த இடத்துல பகவான் ஆதிசங்கர் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த விதேக முக்தி அப்படிங்கிறது இந்த உடம்பை விட்ட பிறகு அடைகிறது அல்ல. இந்த உடம்பு இருக்கும் போதே ஜீவன் முக்தனாக மாறிய ஞானிக்கு இந்த உடம்பு இருக்கும் போதே தன்னுடைய உண்மை சொரூபம் அனுபவம் ஆயிடுது. அவன் எப்படி இருக்கிறான்? அந்த ஆகாயமா இருக்கிறான், அந்த சிற்றம்பலமாக இருக்கிறான். அப்ப அந்த அறிவு ஆகாசமாக விரிந்தவனுக்கு எங்கிருந்து இந்த தனித்த உடல் அவனுடைய உடலாக மாற முடியும்? அப்ப அவன் அந்த உடல்லையே இல்ல. அப்ப அவன் அந்த உடல் கடந்த உணர்வா அறிவா பிரகாசிக்கிறான். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு எங்கிருந்து இந்த உடல் மேல அபிமானம் இருக்கும்? இந்த மனசு, இந்த புத்திங்கிற விஷயத்துல அவன் சிக்கிக்கிட்டு இருப்பான்? சிக்க மாட்டான். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லி அந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் முன்னேற வேண்டும். அதுதான் நம்முடைய அறியாமை நீங்குவதற்கான வழி. அந்த அவித்தையான அஜ்ஞானம் அழிவது தான் இங்க ரொம்ப முக்கியமே தவிர சரீரங்கள் இருப்பதும் இல்லாததும் ஒரு பொருட்டல்ல என்பதாக இங்க சுட்டி காட்டப்படுது. அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த ஆகாய பூதம் குடத்துக்குள்ள இருக்குது, குடத்துக்கு வெளியே இருக்குன்னு நம்ம பிரிச்சு பாக்குறதெல்லாம் நம்முடைய மடமை தான். அந்த குடம் உடஞ்சிட்டா, அந்த பானை உடஞ்சிட்டா அந்த ஆகாய பூதம் உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை, அது எப்பயும் போல இருந்துட்டு இருக்கு. நம்ம குடம்ங்கிற ஒரு வடிவம் எடுத்ததுனால அந்த குடத்துக்குள்ள வந்துடுச்சு, வெளியே இருக்குதுங்கிற மாதிரி பிரிச்சு பாக்குறோம். அது மாதிரி இந்த உடல்ங்கிற ஒரு வடிவம் எடுத்ததுனால நம்ம பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். நான் வேறு, இறைவன் வேறு, பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு அப்படின்ட்டு. ஆனா அந்த ஆகாயம் எப்படி பிளவுபடாமல் இருப்பதோ அது போல பரம்பொருள் என்றும் ஜீவன் என்றும் வெவ்வேறாக தோன்றுவதும் இடையில் வந்த உபாதிகளால் வந்துள்ள ஒரு பிரம்மையே அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இந்த பிரிவினைகள், அதாவது ஜீவன் பரம்பன் அப்படிங்கிற அந்த பிரிவினைகள் உபாதியினால் வந்த பிரம்மை தான். உடல் அப்படின்னு ஒண்ணு வந்ததுனால நம்ம நான் வேறு இறைவன் வேறுங்கிற மாதிரி பிரிச்சு பாக்குறோம். ஆனா இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம அதுவா தான் இருக்கிறோங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துடும். அப்ப அதனால உபாதிகள் நீங்கியதும் ஜீவன் தான் பரம்பொருள் அன்றி வேறில்லை என்பதை உணர்வதே இங்கு முக்தி அல்லது மோட்சம் எனப்படுகின்றது. அதுவரை அவனை பிடித்து ஆட்கொண்டிருந்த உடல் சார்ந்த பிரம்மையிலிருந்து மனம் விடுதலை அடைகின்றது என்பதாக பார்க்கப்படுது. அப்போ அது இந்த உடலில் உயிருள்ள போதே நடந்தால் அவன் ஜீவன் முக்தன் என்பதாகவும் சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இங்க ஒரு ஞானி எப்போ ஜீவன் முக்தன் ஆகிறான் அப்படின்னா, இந்த மனித தேகத்துல இந்த மாதிரி சாஸ்திர ஞானங்களை உள்வாங்கி விசாரணை செய்து விவேகத்தை அடைந்து உடம்புக்குள்ள அந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த பிராணன் இருக்குது இல்லையா, அது இருக்கும் போதே அவன் தெரிஞ்சுக்கிறான், நான் அந்த ஜீவன் முக்தன் தான், அந்த விவேக முக்தன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படி உயிர் இருக்கும் போதே அது நடந்துருச்சுன்னா அவன் அந்த அறிவாக மாறிவிடுகின்றான், அந்த ஆன்மாவாக மாறிவிடுகின்றான். உடம்புதான் உண்மை என்பதாக நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்கிறதா இங்க சாஸ்திரம் சொல்லுது. அவனது முன்வினை பயனால் ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம உடல்கள் இயங்கிக் கொண்டிருந்தால் அவனது உயிர் பிரியும் போது அவைகளும் மறைகின்றன. அப்போது தனியே இருந்தது போல காணப்பட்ட ஜீவன் எல்லா உடல்களையும் இழந்ததால் பரம்பொருளில் ஒன்றாகி இழந்தது போல இருந்த நிலையில் இருந்து மீள்கிறான். அதனாலேயே அதனை யோகம் என்று சாஸ்திரம் அழைக்கின்றது என்பதாக இந்த 53வது ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது. அப்போ இங்க யோகம் அப்படின்னா இணைதல் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டா கூட இங்க நம்ம அந்த ஆகாய பூதமாக இருக்கிறோம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதுவாக நம்ம ஆயிட்டோம், அவ்வளவுதான், அதோட இணைஞ்சிட்டோம். இங்க நம்மளை பிரிச்சு பார்க்க முடியாது. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அடுத்தது 54வது ஸ்லோகம். எல்லா பான்னா பரோ லாபோ யத் சுகான்னா பரம் சுகம் யக்ஞானா பரம் ஞானம் தத் பிரம்மேத்திய வாதாரையே. இங்க என்ன சொல்லுதுன்னா, எதை அடைந்த பின்பு வேறு எதையும் அடைய வேண்டியது இல்லையோ, எந்த இன்பத்தை விட வேறு உயர்ந்த இன்பம் இல்லையோ, எந்த அறிவை காட்டிலும் சிறந்தது எனப்படும் வேறு உயர்ந்த அறிவு இல்லையோ, அந்த பொருள்தான் பிரம்மம் என்று உறுதியுடன் அடைவாய் அப்படின்னு இந்த 54வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டப்படுகிறது. யக்ஞானா பரம் ஞானம் தத் பிரம்மேத்திய வதாரையத். அப்ப அந்த பரம் ஞானம், அந்த அறிவு, அந்த ஆகாய பூதமாகத்தான் நான் இருக்கின்றேங்கிற அந்த அறிவு நம்ம கிட்ட வந்துட்டா நமக்கு அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சது. நான் அந்த பரபிரம்மம் தான் என்பதில் தெளிவாக நிற்க வேண்டும் என்பதாக சுட்டி காட்டுது. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகங்கள்ல ஜீவன் முக்தனின் லட்சணங்கள் நமக்கு விரிவாக விளக்கப்பட்டன. இப்ப இந்த ஸ்லோகத்திலிருந்து இனி வரும் ஸ்லோகத்துல பிரம்மஸ்வரூபத்தின் லட்சணங்களும் அதனால் வருகின்ற ஆனந்த நிலையும் விளக்கப்படுகிறது. அதாவது நேர்மறையாக இல்லாத எதிர்மறையில் விளக்கங்கள் இங்கு கையாளப்படுகின்றன.
ஏன்னா விஷயங்கள் சில இது எதிரெதிரா சாஸ்திரம் சொல்லுது இல்லையா. அதாவது நேத்திங்கிற விஷயத்தை நம்ம கடந்த முறை பார்க்கும்போது என்ன சொன்னோம், இல்லை இல்லை அப்படின்னு எதிர்மறையான விஷயத்தை கையாடுது, நேர்மறையா கையாளாம. அது மாதிரி இங்கே சாஸ்திரம் சில விஷயங்களை நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறையான விளக்கங்கள் கொடுக்குது என்பதாகவும் பார்க்கப்படுதுன்னு சொல்றாரு. அதற்கு காரணம், நம் வாழ்க்கையில் சாதாரணமாக நமக்கு வரும் அனுபவங்களே தினப்படி நடக்கும் நமது செயல்களை கூர்ந்து கவனித்தோமானால் அது புரியும். நாம் எப்போதும் இருப்பதை வைத்துக் கொண்டு மகிழ்வுடன் இருப்பதில்லை. அதற்கு மேல் ஏதாவது கிடைத்தால் அதனால் மேலும் இன்பம் பெறலாமா என்றபடிதான் நமது செயல்கள் அமைகின்றன. அதனால் நமக்கு இறுதி நிலை என்ற ஒன்றை விளக்கும் போது அது ஒன்றுதான் இறுதி, அதற்கு மேல் பெறுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லித்தானே முடிக்க முடியும். அதனாலேயே இங்கு சொல்லப்பட்டிருக்கும் எல்லாமே அப்படி எதிர்மறை விளக்கங்கள் கொண்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது அதுக்கு ஒரு பழமொழி எப்படின்னா, பழகி போனால் எல்லாம் புளிக்கும் அப்படின்னா ஒரு சொல் வழக்கு நம்ம இடத்துல இருக்கு. பழகி போனால் எல்லாம் புளிக்கும் அப்படின்ட்டு. அதன்படி எது நம்மிடம் இருக்கிறதோ அதை நாம் பெரிதாக பொருட்படுத்துவதில்லை என்பதாக பார்க்கப்படுகிறது. எப்பயுமே நம்ம இடத்துல இருக்கிறத நாம பொருட்டை எடுத்துக்க மாட்டோம். இல்லாத விஷயத்தை தான் தேடிட்டு அலைஞ்சிட்டே இருப்போம். இருப்பதை வைத்து இன்பமாக வாழ்வதற்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியறதில்லை. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டதுல என்னென்ன விஷயங்கள் இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு பார்க்காம இன்னும் என்னென்ன விஷயங்கள் இல்லையோ அதை பிடிக்கலாம் அப்படின்ட்டு புறத்திலேயே நாட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அப்ப உலகியல் நீதிப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் நிலைமை அப்படித்தான் ஆகிவிடுகின்றது. இன்று ஒன்று கிடைத்துவிட்டால் நாளை அதையும் விட சிறப்பானது எது என்றுதான் நாம் தேடுகிறோம் அல்லது உருவாக்க முயற்சிக்கின்றோம். அதனால் எதையும் அதைவிட சிறந்தது ஒன்று இருக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அப்படி இருந்தும் மிக சிறப்பான ஒன்று நம்மிடம் சதா சர்வ காலமும் இருப்பதை அறியாமல் நாம அதனுடைய மகத்துவம் புரியாம நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதனால் எவராவது நம்மிடம் இருக்கும் சிறப்பானதை குறிப்பிட்டு சொன்னால் அதையும் விட சிறப்பானது ஒன்று இருக்கலாமோ என்ற சந்தேகம் நமக்கு வரத்தான் செய்கிறது. ஒருவனின் வெளியுலக பார்வையில் தென்படும் எல்லாமே இந்த நியதியால் தான் கட்டப்பட்டிருக்கின்றது. மனிதர்களில் பலருக்குமே ஒன்று கிடைத்துவிட்டால் வரும் மகிழ்ச்சியை அது கிடைத்து விட்டது என்ற எண்ணமே கூட தந்து விடுகின்றது என்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது தூளத்தை விட அதன் தொடர்பாகிய நுண்ணிய அறிவே நாம் வலை போட்டு தேடும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் வாழ்வதற்கு உண்டான பொருட்களையும் அவைகளை பெற்றுத்தரும் செல்வத்தையும் பின்பு அவைகள் மேலும் கிடைப்பதற்கான வழிமுறைகளையும் தேடுகின்றோம். அவைகள் எல்லாமே கிடைத்ததும் அவைகளை பாதுகாக்கும் அறிவையும் தேடுகின்றோம். இப்படியாக தூளத்திலேயே நுண்ணிய பொருட்களில் கவனம் சென்று கொண்டிருப்பதே நமது வாழ்க்கை முறை என்றாகிவிட்டது. இறுதியில் எதுவும் பெறக்கூடிய அறிவினை தேடுகின்றோம். அத்தகைய அறிவிலும் சிறந்த அறிவு எது என்பது நாம் தேடிக்கொண்டிருக்கும் நமது பழக்கங்களில் ஒன்றுதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாது உலகியல் பொருட்களும் இன்பங்களும் தான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்று அத்துடன் நின்று விடுகின்றார்கள். அப்படி இல்லாத சிலருக்கு அவர்களின் அறிவை பற்றிய தேடல் தீவிரமாகும் போதுதான் ஞான வேட்கை தொடங்குகின்றது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மனிதன் இருக்கிறத வைத்து இன்பமாக வாழ்வதில்லை, தான் அடைய வேண்டிய இலக்கு தன்னிடத்திலேயே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வதில்லை. எல்லாமே வெளியே புறத்துல தேடிக்கொண்டிருக்கிறான். அப்படி புறத்துல தேடி அதை அடைஞ்சு அவன் நிம்மதி ஆயிட்டானா இல்ல, அதுக்கு அடுத்தது இன்னொன்னு தேடுறான், அதுல அவன் ஃபுல்ஃபில் ஆகல, அடுத்தடுத்த விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறான். அதனால அவன் நிறைவாயிட்டானா அப்படின்னா, நிறைவாயிட்டா அடுத்த விஷயத்தை தேடக்கூடாது இல்ல, அதையே திருப்பி அடையக்கூடாது இல்ல, அப்படி அடையிறது இல்ல, திருப்பி திருப்பி தேடுறது தான் மனிதனுடைய மனோபாவம். அதுதான் நம்ம கோயிலுக்கு போறதுல இருந்து பூஜை கொடுக்கற வரைக்கும் நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு டைம் போய் நம்ம கோயிலுக்கு போறோம், நம்ம வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டா நமக்கு அந்த கடவுள் பார்த்துக்கு வரங்கிற நம்பிக்கையில வந்துட்டா நிறைவாயிடணும் இல்லையா, நிறைவு ஆகிறது இல்ல. திருப்பி என்ன பண்றோம், இந்த சாமிக்கு சக்தி பத்தல அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு வேற ஒரு கோயிலுக்கு போறோம். அப்ப இது மாதிரி நமக்கு ஒன்ன விட்டு ஒன்ன தாவி தாவி பிடிக்கிற மனோபாவம். அப்ப இதெல்லாம் பெரும்பாலான சராசரி மனிதர்களிடத்துல இருக்கிறது தான் இன்றைக்கு அஜ்ஞானம் அவித்தை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி புரிய வைக்க பாக்குது. இதுல எத்தனையோ ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் புரிய வரும். அவர்கள் அந்த தூய அறிவை பற்றிய தேடல் தீவிரமாகும் போதுதான் அந்த ஞான வேட்கையும் அவர்களுக்கு தொடங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது. அப்ப அந்த நிலைக்கு, அந்த ஞான வேட்கைக்கு வந்துள்ள ஒருவன் ஆத்மா பற்றி சொல்லி அதை வெளியே தேட முடியாது, உள்முக பார்வையால் மட்டுமே அறிய முடியும் என்று சொல்லி அதன் தன்மைகளை பற்றி குரு விளக்கும் போது அதன் மகிமையை இவ்வாறு உணர்த்துகிறார். நீ எப்போதும் ஒன்றை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய், அது உன்னிடமே உள்ளது, அதை தேடி நீ அதை அடைந்து விட்டால் அதனினும் சிறப்பானது என்று எதுவும் கிடையாது. அத்தகைய உன்னதமான ஒன்று உனக்கு கிடைத்து விட்டால் இனி நீ வெளியே தேடி அலையும் வேலையே உனக்கு இல்லை. நீ அப்படி அலைந்ததன் நோக்கமே
அதனால் உனக்கு கிடைக்கும் இன்பமே இதுவரை நீ பெற்றதெல்லாம் சிறிது இன்பத்தை கொடுத்து அப்புறம் துன்பத்தை கொடுத்தது, அல்லது அந்த இன்பமே காலப்போக்கில் இல்லாது போயிற்று என்பது புரிய வரும். ஆனால் நீ தேடிக்கொண்டிருக்கும் இது மட்டும் உனக்கு கிடைத்து விட்டால் உனக்கு எப்போதும் ஆனந்தமே கிட்டும். அதனால் உனக்கு சலிப்பு ஏற்படாது. அதற்கும் மேலான ஆனந்தம் தரும் பொருள் என்று உலகில் வேறு எதுவுமே கிடையாது என்றெல்லாம் கூறி சத்குரு வழிகாட்டுதலை தொடங்குகின்றார். அவருடைய வழிகாட்டுதல்படி செல்லும் ஒருவன் இறுதியில் எதை அடைந்தால் அது ஆனந்தம் மட்டுமின்றி அதுவே அறிவின் ஊற்றாய் திகழ்ந்து அதற்கும் மேலே பெறுவதற்கு ஒன்றும் இல்லை என்று காட்டுமோ அதனை அடைகின்றான். அதுவே பிரம்மம். அதை நீ உறுதியாக அடைவாய் என்று சத்குருவான பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு கூறி வருகின்றார். அதுதான் இந்த 54வது ஸ்லோகத்துல விளக்கம். அப்ப இதை நம்ம படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டா என்ன புரிய வருதுன்னா, நம்ம தேடும் பொருள் நாமத்தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம தேடுறது நமக்கு வேறாக ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வெளியே தேடிட்டு இருக்கிறோம். அப்படி வெளியே தேடுகின்ற கடவுள் நாம உருவகப்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் இல்லை. அப்படியே அந்த கடவுள் உருவகப்படுத்தி கொண்ட நிலையில இருக்காருன்னா அதற்கு என்ன பெயருங்கிறது சாஸ்திரம் படிக்கும்போது புரியும். சாஸ்திரம் படிக்கும்போது அது சாஸ்திரம் எப்படி சொல்லுது, இறைவனை 2 வடிவங்கள்ல பாக்குது, நிர்குணம் சர்க்குணம் அப்படின்ட்டு. அந்த நிர்குண ஸ்வரூபமாகிய வெட்ட வெளி ஆகாயத்தை எதுலையுமே கொண்டு வர முடியாது. ஆனா அந்த ஆகாய பூதத்துல மிதக்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை சர்க்குண வடிவாக கொண்டு வந்துட்டோம். அதான் நிர்குணம் அப்படின்னா அதற்கு குணங்களே கிடையாது. ஆகாயத்துக்குள்ள குணம் இல்லை. அதனால அந்த ஆகாய பூதம் தான் உண்மையிலேயே பரமன். அப்ப அந்த ஆகாய பூதத்தில் இருக்கிற பரமன் குணங்களில வெளிப்படும் போது இந்த பிரபஞ்சமா விரிகிறான். அப்ப இந்த பிரபஞ்சமா விரிகிறதுனால நம்ம இந்த பிரம்மாண்ட உலகத்தை இறைவனாக பார்க்கிறோம். அதனால ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இறைவனாகத்தான் நமக்கு தெரியும். அதுதான் ஈஸ்வரன் நம்ம சொல்றோம் சாஸ்திரத்துல. அப்ப இதெல்லாம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு நிறைய கதைகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அந்த கதைகள்லாம் நம்ம தாத்பரியம் புரியாம மேலோட்டமா பாக்குறோம். ஒரு கதை சொல்றேன். மகாபலி சக்கரவர்த்தி இவர வாமன அவதாரத்துல சந்திக்கிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர வாமன அவதாரத்துல பாக்குறார். வாமன அவதாரத்துல வந்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படிங்கிறாரு. 3 அடி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இவரு மகாபலியும் அது என்ன இந்த பொடியன் சின்ன பையன், இவன் 3 அடி கேட்டா கொடுக்கறது என்ன ஆயிட போகுது, 3 அடி தானே கேட்கறான் அப்படின்னு சொல்லி கொடுக்க பாக்குறாரு. அப்ப பக்கத்துல அவருடைய குரு, அவர் அரக்கர்களுடைய குரு, அதாவது நமக்கு தேவகுரு அசுர குருன்னு 2 குரு இருக்காங்க. அவர் மகாபலி சக்கரவர்த்தி அசுர பரம்பரையில வந்தவர். அப்ப அந்த அசுர பரம்பரையில வந்ததுனால அவருக்கு அசுர குரு என்ன சொல்றாருன்னா, வேண்டாம், அவன் ஏதாவது கல்வன், உன்னை ஏமாத்த பாக்குறான், 3 அடியில நீ அதை கொடுக்க முடியாது, விட்டுடு அப்படிங்கிறாரு. இல்ல நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன், நான் கொடுத்த தீர்வுன்ட்டு மகாபலி சொல்றான். அப்ப மகாபலி அதை சொன்ன உடனே சரி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு, வாமன அவதாரத்துல தான் இருக்காரு, அளந்துக்குன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அப்படியே பிரம்மாண்டமா விரிகிறாரு. அப்ப இதோட தாத்பரியம் புரிஞ்சுக்கணும். பிரம்மாண்டமா விரிகிறாருன்னா அவர் எப்படி ஆகாயமா விரிகிறார். அந்த ஆகாயமா விரிகிறதுனால ஒரு காலை எடுத்து அப்படி அளக்குறா, பூமி அளந்துட்டார், அவ்வளவுதான். பூமி மட்டும் இல்ல, இந்த ஹோல் யூனிவர்சலையே அடுத்தது அளக்குறாரு. 2வது பாதத்துல. முதல் பாதத்துல பூமியை பூரா அளந்துட்டாரு, 1 அடி முடிஞ்சுதுட்டாரு. அடுத்த அடி எனக்கு எங்க வைக்கிறதுன்னு கேட்கிறாரு. அடுத்தது இந்த யூனிவர்சலே அளந்துடுறேன் அப்படின்ட்டு ஹோல் யூனிவர்சலையே அப்படி 2வது அடியில் அளக்குறாரு. அப்ப 2வது அடியில ஒட்டுமொத்த யூனிவர்சலா அளந்துட்டாரு. இப்ப 3வது அடி எங்க வைக்கிறது? 3வது அடி வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா 2 விஷயத்தையும் முடிச்சாச்சு. அப்ப 3வது அடி வைக்க இடம் இல்லாதனால மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்றான், புரிஞ்சுக்கிட்டான். அப்ப இறைவன் அந்த ஆகாய வடிவா இருக்கிறான், நாம ஏதோ உருவத்துக்குள்ள பார்த்து ஏமாந்து போயிட்டு இருக்கோம். அப்புறம் 2வது இறைவனை நம்ம துச்சமா பொடி பையனா நினைக்கிறோம். வாமன அவதாரத்துல கூளையா வர்றதுனால இறைவனை நம்ம என்ன நினைக்கிறோம், சுருக்கி குறுக்கி பாக்குறோம். அப்ப பிரம்மாண்ட இறைவனை குறுக்கிறோம். அதெல்லாம் நம்முடைய மனப்பான்மை தானே, நம்முடைய மடத்தனம் தானே, அதாவது நம்முடைய அஜ்ஞானம், அவித்தை, அறியாமை. அதைதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அது விளக்கம் கொடுத்து என்ன சொல்லுது, எல்லையற்ற பிரபஞ்சமா இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தையே அளக்குது அந்த ஆகாய பூதம்னா, அந்த ஆகாயமா இருந்தா அந்த இறைவன் எப்படி இருக்கிறான், அந்த ஆகாயமா தான் இருக்கிறான். அப்ப அவனிடத்துலதான் எல்லாமே இருக்குது, அவனுக்குள்ளதான் எல்லாம் அடங்கி இருக்கு. அப்ப அவனுக்கு வேற எதுவுமே இல்லை. அப்ப அதனால அவன் என்ன சொல்றான், 3வது அடி என் தலைமையில வைங்கன்ட்டான், அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு வழி இல்லை, எதை நீங்க அழைப்பீங்க எனக்கு தெரியல, என்னையே என் தலைமையிலேயே வச்சு ஆசீர்வாதம் பண்ணு, அவ்வளவுதான் அப்படின்ட்டான். 3வது அடி அவன் தலைமையில வச்சு அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்ப மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த கதையை நம்ம எப்படி பார்க்கணும்னா, சும்மா ஒரு வாமன அவதாரத்துல கிருஷ்ணர் வந்தாரு, 3 இடத்தை அளந்தாரு அப்படி பார்க்க கூடாது.
அதோட தாத்பரியத்தை இந்த மாதிரி விசாரணை பண்ணி பார்க்கணும். அப்ப எப்படி ஆகாய தத்துவமா இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொன்று விசாரணை பண்ணி பார்த்தாதான் அந்த மூலத்துக்கு திரும்ப முடியும். அதுதான் மெய்ப்பொருள். திருவள்ளுவர் அழகா சொல்றாருல்ல, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இது எல்லாமே பரிபாசை தான். திருவள்ளுவர் என்ன சாதாரண ஆளா? அவர் மகா ஞானி. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பான்பா, அதெல்லாம் அப்படியே கேட்காத, அதனுடைய மெய்ப்பொருளை பாரு. அப்ப மெய்ப்பொருளை பார்த்தீங்கன்னா உனக்கு அது புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம அந்த மெய்ப்பொருளை பார்த்தோம்னா, இப்ப நமக்கு மெய்ப்பொருள் என்ன? இப்ப நாம இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறோம், இந்த பிரபஞ்சத்துல இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, இது எல்லாம் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தா, எல்லாத்துக்கும் மூலம் ஆகாயம்னு தெரியும். அப்ப அந்த ஆகாய பூதத்திலிருந்து இத்தனை பிரம்மாண்டமும் உருவாச்சு. அப்ப இங்க இறைவன் எப்படி இருக்கிறான்? அந்த ஆகாயமா தான் இருக்கிறான், அம்பலமாக இருக்கிறான். அவன் தான் சாதாரண அம்பலம் இல்ல, சிற்றம்பலமாக இருக்கிறான். சிற்றுனா அறிவு. சமஸ்கிருத வார்த்தையில சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த சித்து, அந்த சிற்ற அம்பலமாக இருக்கிறான். அப்போ அந்த அறிவு ஆகாசத்தை தான் இப்ப நாம இறைவனாக பார்க்கணும். இதை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வினாடியில நீங்க இறைவனாக மாறிடலாம். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வேற நீங்க அதை இதை போட்டு பாடங்களை மாத்தி மாத்தி படிச்சுக்கிட்டு திருப்பி கன்ஃபியூஷனுக்கு போயிட்டு எங்கேயோ இருக்குது ஆத்மா, அதை நான் பிடிக்க முடியல, நான் ஜீவாத்மா, அவர் பரமாத்மா, ஏணி வச்சா கூட எட்டாது, அவரை போய் எனக்கு சமமா சொல்றீங்க, எப்படிங்க சமமாகும்? அவருடைய வைபவம் என்ன, நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னுடைய வைபவம் என்ன, நானும் போய் அவரோட ஒப்பிட முடியுமான்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு புரியாதுன்னு தான் அர்த்தம். அப்ப நம்ம அதனுடைய மூலத்தை பிடிச்சிட்டோம்னா, மெய்ப்பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த மெய்ப்பொருள் இருந்து நம்ம வந்திருக்கிறோம்னு தெரிஞ்சுட்டா அதுல இருந்து பிரிக்க முடியாது, எதையுமே பிரிக்க முடியாது. அப்ப நம்ம அதுல இருந்து வேறாக இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் நாம வேற அது வேறுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அப்படி சொல்றது அஞ்ஞானம், அவித்யை, அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி அதைத்தான் நீக்கிக்கணும் என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதுதான் இந்த 54வது ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார். பகவான் ஆதிசங்கரர் ரொம்ப தெளிவா சொல்லிடுறார். அந்த ஸ்லோகத்தை இன்னொரு டைம் பார்க்கலாம். எல்லா மான்னா பரோ லாபோ யத் சுகன்னா பரம் சுகம் யக்ஞானா பரம் ஞானம் தத் பிரம்மேத்யவதாரையே. எதை அடைந்த பின்பு வேறு எதையும் அடைய வேண்டியது இல்லையோ, எந்த இன்பத்தை விட வேறு உயர்ந்த இன்பம் இல்லையோ, எந்த அறிவை காட்டிலும் சிறந்த அறிவு எனப்படும் வேறு உயர்ந்த அறிவு இல்லையோ, அந்த பொருள்தான் பிரம்மம், அதுதான் ஆகாயம், அதுதான் சிதாகாசம், சிற்றம்பலம் என்று புரிந்து கொள்வாயாக என்பதாக இந்த 54வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதாவது மகான்கள் பிரம்மம், பரபிரம்மம், பரமாத்மா அப்படி மட்டும்தான் பேசிக்கிட்டே போவாங்க. அதை நான் இங்க உடைச்சிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்க பிரம்மம் பரமாத்மா அப்படின்னா அது எங்கேயோ இருக்கும், நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொருள்ங்கிற மாதிரி குழப்பத்துக்கு போக வேண்டாம். அந்த பிரம்மம் பரம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அந்த ஆகாயம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆகாயம் தான் இறைவன். அவ்வளவுதான். அதான் வெட்ட வெளி, அந்த தூய வெளி. அந்த வெளியில தான் எல்லாம் மிதக்கிட்டு இருக்கு. ஆனா மிதக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் அந்த வெளியினுடைய பிம்பம் தான், உண்மை கிடையாது. அந்த வெளியிலால வெளிப்பட்ட ஒரு அறிவு பிரகாசத்துல தோற்றமாய் கொண்டிருக்கு. அது பார்க்கறதுக்கு நமக்கு உண்மை மாதிரி தெரிகிறது நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட தவறான புரிதல். அதை நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது நம்ம அந்த ஆகாய பூதமா மாறுவோம் இல்லையா, அந்த சோர்ஸுக்கு நம்ம திரும்பிட்டோம்னா எல்லாம் நமக்குள்ள இருக்குங்கிறது தெரியும், நமக்கு வேறாக இல்லைங்கிறது புரியும். அப்புறம் இங்க பிரிச்சு பார்க்கிற அந்த மனப்பான்மை இல்லாம போய் எல்லாமே என்னிடத்துல இருந்து வெளிப்பட்டு என்னாலேயே பிரகாசிக்கின்றன அப்படிங்கிற அந்த தெளிந்த ஞானத்துல அப்படியே நிலைத்து நிற்கின்றவன் தான் திட ஞானி, அவன் தான் ஜீவன் முக்தன் என்பதாக பார்க்கப்படுகிறது. இப்ப மேலும் இந்த பாடத்திட்டத்துல நாளைக்கு 55வது ஸ்லோகத்துல தொடங்கலாம். இப்ப இன்றைக்கு 54வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.